சௌந்தர்யாவுக்கு தொடர்ந்து அநீதி நடந்துகிட்டே இருக்குது. நேற்றுக்கு 1 ஹவர் எபிசோடில் இந்த ஜெஃப்ரி அப்படிங்கிறவனும் விஷால் அப்படிங்கிறவனும் எந்த அளவுக்கு சௌந்தர்யா வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. சௌந்தர்யா குரலை வச்சு, சௌந்தர்யா பாடியை வச்சு, சௌந்தர்யா வந்து டிக்கி இப்படி தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி அவ்வளோ தூரம் கேவலமாக வந்து பண்ணி காமிச்சா. அதே மாதிரி அந்த ஒவ்வொரு பூக்களுமே பாட்டை வந்து விஷாலும் ஜெஃப்ரி வந்து பாடினது அப்படியே சௌந்தர்யா குரலே வந்து அவங்கள மார்க் பண்ணது. ஏன்டா நீ பண்ணுறது கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்களே, அதே மாதிரி சொன்னது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து விஷாலும் ஜெஃப்ரி வந்து பேசியிருப்பானுங்க. ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் எபிசோடில் வரவே இல்லைங்க. சும்மா ஒரு பிட்டி சீன் மட்டும் வருது. இந்த மாதிரி வந்து அவங்க குரல் லைட்டாக பேசுகிற மாதிரி, அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி அப்படி தான் விஜய் விஷால் அப்படிங்கிற எச்சக்கலை வந்து சௌந்தர்யா அவ்வளோ தூரம் தப்பாக பேசினா அப்போயும் வந்து 1 ஹவர் எபிசோடில் போடல. நேற்றைக்கு வந்து அதே மாதிரி அவ்வளோ தூரம் கேவலமாக பேசியிருக்காங்க விஷாலும் ஜெஃப்ரி. அதையும் வந்து போட, ஆனால் எதை தெரியுமா போட்டு வச்சுருக்காங்க, சௌந்தர்யாவுக்கும் ரயானுக்கும் ஒரு சண்டை வந்துருச்சா. இந்த ஃபோட்டோ பாருங்கள், ஒரு சண்டை வந்துருச்சா. அந்த சண்டையை வந்து அதை பெரிய ஏதோ ஒரு விஷயம் மாதிரி வந்து அதை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. கிட்டத்தட்ட அது மட்டுமே 5 நிமிஷம் வருது. சௌந்தர்யாவுக்கும் ரயானுக்கும் ஒரு சண்டை, செல்ல சண்டை. அது அவங்க சும்மா ஒரு விளையாட்டுக்கு பேசியிருக்காங்க. அது வந்து 5 நிமிஷம் வருது. 2 எச்சக்கலைகள் வந்து அவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க இந்த மாதிரி சௌந்தர்யா குரலை பற்றி. அது வந்து வரலைங்க. இது சௌந்தர்யாவுக்கு வந்து அநீதி நடக்குது. பிக் பாஸ் வந்து பித்தனாட்டம் பண்ணுறாங்க. விஜய் டிவி வந்து ஜெஃப்ரியையும் விஷாலையும் காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.